இன்றைக்காவது உங்களுக்கு ஏதாவது ஃபுல்லாக காட்ட முடிஞ்சால் காட்டுறேன், கோச்சுக்கிறாதீங்க. அடிக்கடி மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. வெல்கம் டு ஹேங்கோவர் நண்பர்களே. ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்து விட்டோம் ஒன்றலாவுக்கு. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, நண்பர்களே. நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துட்டோம். நைஸ். ஓ, இது வந்து இப்போ ஃபுட்பால் தீமில் இருக்கா கைஸ்? நாங்கள் போன தடவை வந்திருந்தப்போ ஃபுட்பால் தீமெல்லாம் இல்லை, இது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் வேறு மாதிரி இருக்குது. மழை வேறு மாதிரி வந்துட்டுருக்கு, மழை அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. வணக்கம். அந்த டைலாக சொன்ன கொன்று ஒன்று கொலை பண்ண போகிறேன். ஏப்பா, இது போன தடவை வந்திருந்தப்போ இது கட்டிட்டு இருந்தானுங்கல்ல, இந்த இது இல்லை கட்டி வச்சுருந்தாங்க, போக விடாம. இப்போவும் போக விடாமல் கட்டி தான் வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் சாம் அவர்களே, நீங்கள் இங்கே எத்தனாவது வாட்டி வரீங்க? 2வது வாட்டி வரேன். நான் இங்கே 3வது வாட்டி வரேன். ஆமாம், இதை மட்டும் அவனை ஒன்று சொல்லிருங்கப்பா. அரியண்ணா யாரு தெரியுமா? டே, தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்று தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன் அவரு. நண்பர்களே, இப்போ நம்ம டேஷிங் கார் தான் விளையாட போகிறோம். நண்பர் சாம் கூட, நான் இவர் கூட தான் உட்கார போகிறேன். டான்சிங் கார் இல்லைப்பா, டேஷிங் கார். அது பல்லகளெல்லாம் உடைச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாது. இது இல்லை அந்த பக்கம் 3 டேஷிங் காரு. இதை கழட்டி வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்கும். இது போன தடவை நாங்கள் போனோம், கிளாக் டவர் மாதிரி இருக்கும். டேஷிங் கார் காலியாக இருக்குது நண்பர்களே. ஆளுக்கு ஒரு கார் எடுக்க போகிறோம். கார் எடுத்துக்கிறேன். அப்பா, ஃப்ளாஷ் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆனாவது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். டேஷிங் காரில் உட்காந்தாச்சு. சீட் பெல்ட்டும் போட்டாச்சு நண்பர்களே. ஐயோ, ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணால் ஓட்டலாம். ரேஷ் டிரைவிங் சார், ரேஷ் டிரைவிங். இதுக்கு பேர் என்ன டிரைவிங்கு? டேஷிங் கார் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு. அடுத்து என்ன ரைடுன்னு தெரில, இருங்க தப்பா இருக்கியா? ஓகே, அடுத்து என்ன ரைடு போகிறேன்னு காட்டுறேன். மிஸ்டிக் சாசர் இதுக்கு பேரு. ஸ்டார்ட் ஆயிருச்சு நண்பர்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா கூட உட்காந்துட்டேன். சுத்துது சந்திரா சுத்த விடுதியா? யோ அம்மாடி, பரவாயில்ல, மெதுவாக தான் சுத்துது, பரவாயில்ல. தலைகிலா சுத்துனதுல ஒரு நிமிஷம் கலங்கிருச்சு. இங்க வந்துருச்சு, மூடிட்டனே, இல்லைன்னா வெளியே வந்து வந்திருக்குமே. தேங்க்ஸ் டு நம்ம வீடியோகிராஃபர் சாம். இந்த சைடு வாங்க.
இப்போ அந்த கப்பல் மாதிரி ஆடிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆக்சுவலாக இப்படி இறங்கும் போது அப்படியே வயிற்றுல இறங்குது மாப்பிள்ள. சூப்பராக இருந்துச்சு. அதனால் மேவரிக் மட்டும் நான் போக மாட்டேன். இந்த மேவரிக் ரைடு மட்டும் நான் போவே கூடாதுன்ற முடிவில் இருக்குது நண்பர்களே. ஏன்னா போன தடவைக்கு முந்தின தடவை வந்தப்போ இந்த மேவரிக் ரைடு தான் என்னோட ஒட்டுமொத்த அடி வைத்தி கதிகலங்க வச்சிருச்சு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம். ஆக்சுவலாக நண்பர்களே, இது 3வது வாட்டி நான் கொச்சி ஒண்டர்லா வர்றேன். எனக்கு வந்து கொச்சி ஒண்டர்லா உண்மையாலுமே சொல்கிறேன் போர் அடிச்சிருச்சு. போர் அடிச்சு போச்சியா? போயா. வந்ததுக்கு நம்ம ஜாலியாக இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து பரவாயில்ல, வந்துட்டோம், என்ஜாய் பண்ணுறோம். மேவரிக் இன்னும் ஆன் பண்ணல, இருங்க ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க மேவரிக். தலைகிலா சுத்துறது தானேன்னு சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுன்னு காட்டுறேன் பாருங்க. அடி சக்க இப்படியெல்லாம் கிராஸா திரும்பிச்சுன்னா என்ன ஆகுறது? அப்படியே சுத்தும் தலையில. உடம்ப ஒரு உழுக்கிரும் நண்பர்களே. இது பயங்கரமா இருக்கும். எனக்கு ஒரு தடவை போனதுக்கே அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள உசுறு போயிடுச்சு. அதனால நான் இதில் போகவே மாட்டேன். அடுத்து இந்த ஏரோப்ளைன் சுற்றுறது, இது வேணால் நான் போவேன். இது நான் போன தடவை வந்தப்பையும் போனேன். அதுக்கு அடுத்து முந்தினது என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, அதுக்கு முன்னாடி வந்தப்பையும் நான் போனேன். ஏரோப்ளைன் கேம் இது நல்லாயிருக்கும். அடுத்து கேமராவை வந்து நம்ம வீடியோகிராஃபர் சாம் டேக் ஓவர் பண்ணவர். ஆமாம், சாம் டேக் ஓவர் பண்ணிக்குவார் நம்ம கேமராவை. ஆக்சுவலாக இந்த ஏரோப்ளைன் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாவே தொங்குறோம் நாங்கள். ஜன்னலில் கயிறு இருக்குது, எடுத்து பேனில் மாட்டிக்கிட்டு தொங்கு. என்ன தலைகீழாக தொங்க விட்டுருச்சு. அடுத்து ஒரு சில்ட்ரன்ஸ் ரைடு. இது சில்ட்ரன்ஸ் ரைடில் எல்லாருமே போகலாம். இது சூப்பராக இருக்கும். இருங்க காட்டுறேன். இதுதான், இது நல்லாயிருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் போகிறோம் இப்போ. அப்படியே இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் அழுத்திக்கிச்சு காய்ச்சி. நண்பர்களே, இது ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுக்கு குச்சி கேட்டேன். குச்சி வந்து உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ ஈரத்துலையும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை. குச்சி இருக்குது, உள்ளே இருக்குது. ஆமாம், ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன் நண்பர்களே. அப்புறம் மீட் பண்ணுறேன். பாய். ஆஹா, நல்லாவே இல்லை அப்படிங்கிறியா? சூப்பராக இருக்குதுப்பா. என்ன ஐஸ்கிரீமு? கமேரியா. சி, என்ன பேருன்னே தெரியல. இதை நீங்கள் படிச்சுக்குங்க. ப்ளூபெரி ஃப்ளேவர். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல, சுகர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனால அதோட டேஸ்ட் அதிகமாக தெரியுதுன்னு தெரியல. நான் ஆக்சுவலாக சுகர் அதிகமாக சாப்பிடுவேன். சுகரே சேர்த்த மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு சுகர் சாப்பிட்றேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. பை ரைஸ். ஆக்சுவலாக வந்து இது ஆல்ரெடி 2-3 வாட்டி இந்த ஒண்டர்லா வந்ததுனால நிறையா போர் அடிச்சிருச்சு. கம்முன்னு ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துக்கலாம்ல பிளானில் வந்து போயிட்டுருக்கோம். லைட்டாக ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம்னு ஐடியாவில் இருக்கும். வா வா. மேலே செல்கிறோம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.
ஒண்டர்லாக்குள்ளே நடக்க விடுறது தான் அதிகம். எங்களை ஆக்சுவலாக நடக்க விட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் வந்து இந்த உட்காந்துக்கலான்னு வந்துட்டோம் வேவ் பூலில். எங்களால் முடியல, கால் வலிக்குது. ஏன் பாய் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறது காரணம் என்ன, நாங்களும் சிரிப்போம்ல. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மகாலட்சுமி ஃபோட்டோஸ். இவங்ககிட்ட இந்த மாதிரி க்யூட் அண்ட் சர்ப்ரைசிங்கான மினியேச்சர் பாக்ஸ் அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கீ செயின் ஃபோட்டோ லாக்கெட்ஸ் அண்ட் கீ செயின் ஃபோட்டோ ஆல்பம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் டோர் மேக்னெட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீடைல்ஸ் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக போன தடவை வந்தப்பையும் நாங்கள் இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருந்தோம். அதே இடத்துல தான் இப்போயும் உட்கார போகிறோம். வேறு வழி தெரில சிவாஜின்ற மாதிரி தான் இருக்குது. அதுதான் உண்மை. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுறேன். இந்த இடம் ஓகே, நல்லா இருக்கு. அவ்வளோதான், நம்ம சிட்டிங்கை போட்டாச்சு. இன்னி இப்படியே உட்காந்துக்கிற வேண்டியதான் நம்ம வேலை. வேவ் பூலோட அந்த கடைசி ஆழம் வரைக்கும் வந்துட்டோம் நண்பர்களே. இங்கே பாருங்க, இதுதான் ஆழம் எங்களுக்கு. ஒரு ஆழம். இதுக்கப்புறம் போனீங்கன்னா லாக்கு தான், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. வேவ் பூல் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக விளையாடிக்கலாம். ஆன் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஓடிடுவோம். அவ்வளோதான், எங்களோட லிமிட் இவ்வளோதான். எங்களுக்கு இதுவே போதுமானது. ரைஸ் அப்படியே லைட்டாக மழை வர்றது உங்களுக்கு தெரியுதான்றது தெரில. உண்மையிலுமே இந்த ட்ரிசிலிங் சூப்பராக இருக்குது. ட்ரிசிலிங் சூப்பராக இருக்குது நண்பர்களே. எல்லாம் வாட்டர் ரைடுக்கு போயிட்டாங்க. ட்ரை ரைடு ஏரியாவில் சுத்தமாக ஒருத்தனும் இல்லை. இதுக்கு மேலே ட்ரை ரைடு ஏரியாவுக்கு யாருனே வருவா? நாங்கள் வருவோம். நான் வருவேன்டா, நான் வருவேன். அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். அப்படிதான் போயிட்டு இருக்கோம் ட்ரை ரைடு. இதெல்லாம் புது ரைடு போல. இந்த ரைடு போன தடவை இல்லையே. சந்திரா என்ன பண்றீங்க? சந்திரா திரும்பி பாருங்க. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க கைஸ், இது வந்து புது ரைடு மாதிரி தெரியுதுங்க கைஸ். இது போன தடவை வந்தப்போ இல்லை, ஏன்னா இது க்ளோஸ்டில் இருக்குது. ஆங்கோவர் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒண்டர்லாவில் வந்து சார்ஜ் காலியாயிருச்சு. அங்கே சார்ஜ் காலியாகிறதுனால காரை எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப ரூமுக்கே வந்துட்டோம். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. குளோரின் தண்ணியில் குளித்ததுனால ஒரு நல்ல ஒரு குளியல், செம்ம குளியலை போட்டு இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது விளாட்லாமான்ற பேச்சும் போயிட்டுருக்கு, இல்லை வெளியே ஊர் சுற்ற போகலாமான்ற பேச்சும் போயிட்டுருக்கு. என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன பிளான் பண்ணாலும் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பரே சாம், அடுத்து என்ன பிளான்? வந்தாச்சு, குளிச்சாச்சு, இப்போ படுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பிளான்? யூனோ தான் விளையாட போகிறோம். ஊனோ விளையாட போகிறோம். அப்போ வெளியே போய் என்ஜாய் பண்ணலான்னு சொன்னது நாளைக்கு பார்த்துக்கலாம் பை. நாளைக்கு பார்த்துக்கலாம் பை. அப்போ நாளைக்கு போகலையா ஊருக்கு? நாளைக்கு போகல, சாயந்தரம் தான் போகிறோம். சண்டே தான் போகிறோம். புரியல, சண்டேவா? என்ன ஒன்று காத்திருக்காங்களோ. சரி ஓகே, ஊனோ விளையாட போகிறோம். ஊனோ விளையாடும் போது என்னென்ன ஃபன் பண்ண போகிறோம், ஃபன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், உங்களுக்கு அதையும் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். நண்பர்களே, சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் ஊனோ விளையாடிட்டு இருந்தோம். ஒன்றலாவில் ஆடின ஆட்டத்துக்கு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. ஊனோ ரொம்ப நேரத்துக்கு மேலே விளையாட முடியல. அதான் தூங்க போகிறேன். உங்களுக்கு நான் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். குட் நைட்.